குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம். என்னங்க வீட்டில் போரா, ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையை மாறிடும் ஜோரா. நம்ம ஒர்க்காவுக்கு வந்து தங்கந்து நேற்று வீடியோ போட்டிருப்பேன், அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்க்கலாம், தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம். நம்ம ஒரு மார்னிங் வாக்கிங் மாதிரி போகிறோம். ஜாலியாக அப்படியே மார்னிங் காலையில் இந்த கிளிஃபில் வாக்கிங் போகிறது சூப்பராக தான் இருக்குது. டீ சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன். டீ ஒன்றும் கிடைக்கலை. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியும். இந்த இடம் பாருங்களேன், சூப்பராக தெரியுது கடல். சூப்பராக தெரியுது. இன்னும் மக்கள் காலையிலே வந்திருக்காங்க பீச்சில். தெரியுதா அவங்களுக்கு? ரெஸ்டாரண்ட்டில் பாருங்கள், மேலேயும் உட்காந்து சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்க, கம்மியாக தான் இருக்குது, வந்து சாப்பிட்லாம். ஓணம் ஃபெஸ்டிவல் நிறைய போர்டு வச்சுருக்காங்க. யாருமே இல்லை பாருங்கள். காலையில் மணி 8:45 ஆகுது, யாரும் ஒருத்தரையும் காணோம். எல்லாம் சாயந்தர நேரத்தில் தான் என்ஜாய் பண்ண வந்துடுறாங்க. இங்கே வெறிச்சோடி போய் கிடக்குது. இது நேரத்தில் செம கும்பலாக வந்தது இந்த இடம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. கிடைக்குதுன்னு போட்டு நம்ம ஒரு குளக்கரையில் இருக்க மாதிரி, ஏரிக்கரையில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க ஃபீலிங். பாருங்களா, இந்த ஆங்கிளில் கடலை பார்க்கறது, அதாவது பூக்களோட பின்னணியில் சினிமேட்டிக் வியூ மாதிரி இருக்கு. அருமை அருமை. சாப்பிட்டு வந்துட்டோம். நல்ல பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்லாம், நல்லா அருமையாக இருக்குங்க. எப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, மேலே மேலே அப்படியே ஏற்றிட்டே போகிறாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி அட்டகாசமாக கிளம்பியாச்சு ரூம்லேருந்து. வாங்க இப்போ வேறு எந்த ஒர்க்கால் வேறு எங்கேயும் பார்க்கலான்னு முடிவு பண்ணுவோம். அதான் நம்ம இப்போ தான் டைம் ஆகுது, மணி 11:20 ஆகுது.
இப்போ தான் கிளம்ப முடிஞ்சுது. இதுக்கப்புறம் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு போகலாமா இல்லை ஜடாயு பார்க்கலாமான்னு தெரியல. சரி வாங்க அப்புறம் கடைசியாக பீச்சு பார்த்து போயிடுவோம். கிளிஃப் வாக்கில் தான் இருக்கிறோம். இதுதான் நம்ம தங்கின ரூம். பரவாயில்ல, 2500 ரூபாய்க்கு ஒர்த்தபிள் தான். இதுதான் முகத்துவாரம். இதுதான் எடவா பீச்சுங்க. இங்கே வந்து இயற்கையாகவே பாதுகாக்கிறாங்க இந்த இடத்த. எவ்வளோ காருங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு பீச் பாருங்கள். எடவா பீச்சுன்னு பேர் இருக்குது. அதாவது இயற்கையாகவே காப்பாற்றுறாங்க அதை. இதுக்காக பல ஸ்டெப்பு எடுக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அட்டகாசம் வெள்ளை கலர் பீச் பாருங்கள். அப்படியே அந்த அரபிக்கடலும் அந்த வானமும் பார்க்கும்போது, இந்த தென்னமரம் பார்க்கும்போது, ஆஹா என்ன ஒரு அருமையான இடம். இதெல்லாம் நம்ம ஊரில் எப்படி தான் நல்லாயிருக்கும். நாம் இப்போ மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு போயிட்டுருக்குங்க. சூப்பராக இருக்குமா, வாங்க பார்த்துடலாம். சொல்லுங்கள். ஓகே, நமக்கு இந்த பார்க்குறதுக்கு அட்ராக்ஷன் வந்துட்டு இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, மேங்க்ரோவ் கேவு, அப்புறம் மேங்க்ரோவ்ன்ற 2 டனலு, மேங்க்ரோவ் ஆர்ச், இதெல்லாம் தான் மெயின் அட்ராக்ஷன். பின்ன போன வழியில் சின்ன கனால்ஸு, பேர்ட் வாட்சிங் ஏரியா எல்லாமே இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 ஏக்கர் ஏரியா இருக்குது பேக் வாட்டரில் சரௌண்டிங்காக இருக்கும். அப்போது அதுக்குள்ளே டனலுக்குள்ளேயும் நான் இந்த ஆர்ச்சு க்ரோஸ் செய்து போய் ஒரு ஸ்விம்மிங் ஸ்போர்ட் இருக்கும். அந்த வாட்டர் ஃப்ளோட்டிங்கு ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணிக்கலாம் வித் லைஃப் ஜாக்கெட்டு. இப்போ அதுதான் மெயின் ஆக்டிவிட்டி. பார்க்கறதுக்கு அட்ராக்ஷன் வந்தது. அப்போ அங்கே ரீச் ஆகுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டாண்டப் பேடில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். சர்ஃபிங் போர்டு மாதிரி ஸ்டாண்டிங்கில் பேடில் பண்ணி போனது, கயாக்கிங் உங்களை பேடில் பண்ணி போனது. ஓகே, இதில் ரெண்டுலுமே ஒரு லைஃப் கார்டு உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் எல்லாம் தரும். த்ரூ அவுட் ஜேர்னி உங்களோட கூட செப்பரேட்டு கயாக்கிங்கில் ஃபாலோ பண்ணும், உங்களோட சேஃப்டிக்கும் கைடன்ஸுக்கும். இங்கே லைஃப் ஜாக்கெட்டு மேண்டேட்ரி, வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணும், லாக்கர் ஃபெசிலிட்டி, மொபைல் கேரி பண்ணதுக்கு வாட்டர் ப்ரூஃப் பேகு, இதெல்லாமே கயாக்கிங்லையும் ஸ்டாண்டப் பேட்லையும் எங்களுக்கு. கண்ட்ரி போட்டிங் தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கண்ட்ரி போட்டில் எப்படின்னா உங்களை 4 பேரும் ஒரே போட்டில் போன மாதிரி. ஓகே, அதுலேயும் லைஃப் ஜாக்கெட் மேண்டேட்ரி, வாட்டர் பாட்டில் வில் ப்ரொவைடு. அது 1.5 hour. இது வந்துட்டு 2 hour. 1.5 hour இந்த ஃபாரஸ்ட்டு டனல் எல்லாமே கவர் பண்ணால் அது ஒரு செயிலர் இருக்கும். செயிலரை துடுப்பு போடி இட்டு கூட்டிகிட்டு போகும் மேனுவலாக. ஓகே, அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் ஸ்போர்ட் இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. லைஃப் ஜாக்கெட்டு வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 4 feet to 5 feet ஏரியாவில் வாட்டர் ஃப்ளோட்டிங் ஸ்விம்மிங் கூட பண்ணிக்கலாம். ரேட்டு மட்டும் ஓகே, நமக்கு மினிமம் சார்ஜ் வந்துட்டு கண்ட்ரி போர்டுக்கு 2500 ആണ് 4 பேருக்கு. 4 பேருக்கு மினிமம் சார்ஜ் 2500. எவ்வளோ கேட்டியா? இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஏதாவது வேணும்னா ஒரு குளிக்கிறது அங்கே தண்ணியில் இறங்கிறதுக்கே பிளான் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னா அது கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டைம். சொல்லுங்க. 2000 தான் போயிருக்கேன். எப்போ போகுது? 2 நாள் முன்னாடி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க. சரி, 2000. அது டைம் வந்து டைமிங் 2 hours கொடுத்தாங்க. கண்ட்ரி போட்டில் அதெல்லாம் கரெக்டாக கேட்குறாங்க. கண்ட்ரி போட்டிங் சரி 1.5 hour தான் கண்ட்ரி போட்டிங் டைமிங்கு. உங்களுக்கு தண்ணியிலலாம் இறங்கியாலே 2 hour ஆகிடும். ஓகே, 2000 பண்ணித்தரோம் நமக்கு. ஏன்னா இன்றைக்கி ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்டாஃப் எல்லாம் இப்போ என்ன சில தவசம் சில ஆஃபரில் கொடுக்கும். கஸ்டமர் அதே பிடிச்சிட்டு பார்த்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு வருவாங்க. சரி கொடுங்க. ஓகே, அப்போ யூடியூப் சேனலில் ரேட் எடிட் பண்ணி போடணும். ரேட் சொல்ல மாட்டேன் உங்களோட ஃபோன். ஏன்னா இதே மாதிரி இப்போ அவருக்கு 2000 கொடுத்தது சிலப்போ வீக் டேஸில் ஆஃபர் இருக்கும்போது கொடுக்கும். பட் ஏன்னா இன்றைக்கி ஓணம் ஹாலிடேஸில் ஸ்டாஃப் எல்லாம் கம்மி. அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா சேலரி எல்லாம் கொடுத்து வேணும். அப்போ நார்மல் சார்ஜ் கிடைக்கலன்னா நமக்கு கஷ்டம்.
ஓகே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணேன் 2000க்கு. பட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரெஃபர் பண்ணும்போது இதை ரேட் பண்ணேன். ரேட் சொல்ல மாட்டேன். மினிமம் சார்ஜ் வந்துட்டு 2500 மினிமம் சார்ஜ். ஓகே, அப்போது உங்களோட பேமெண்ட் கேஷ் ஆனால் ஆன்லைனா? ஜிபே தாங்க. ஜிபே இங்கே பண்ணிடணுமா? இங்கே பண்ணிவிட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா க்ளோத் இருக்கா? இருக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோட்டிங் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். என்கிட்ட காசு வேணும். நீங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா? மேங்க்ரோவ் ஸ்போர்ட்ன்றது நம்மள தான் ஆர்கனைஸ். அங்கே கீழே இருக்கவங்க அவங்க கொஞ்சம் அவங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி கீழே தான். ஓ இல்லை, லைக் அவங்க வந்து യൂണിയൻ മെമ്പേഴ്സ്னு சொல்லிட்டு அவங்க ഹലോ, സതീശൻ ഒരു 4 പേര് വള്ളത്തിന് 4 ജാക്കറ്റും വള്ളമായിട്ട് ഞെപ്പെടുത്തുക. ഓക്കെ, யூனியன் மெம்பர்ஸா? யூனியன் சொல்லி நேற்று வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கேயா? இங்கே இல்லை, லைக் கீழே போனவொடனே அங்கே லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்கல்ல அங்கே. இங்கே யூனியன் யாரும் இல்லையே. ஏதாவது விடுவாங்க, ஏதாவது விட்டுருப்பாங்க. யூனியனு 5 பேர் எல்லாம் அஷூரன்ஸ், லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேண்டட்ரி வாட்டர் பாட்டில் எல்லாமே ஏதாவது சொன்னாங்க. ஓகே, அதான் யூனியனா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்டேன். காமிங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கும். இப்போ என்ன நான் மேங்க்ரோவ் ஸ்போர்ட் நம்மளோட கம்பெனி அதே மாதிரி கம்பெனி இருக்கு. ரஜித் குமார் 2000ங்களா? ஏன்னா இப்போ எப்போவும் கம்பெனி ஆள்கிட்ட கூட தான் போனோம். ஏன்னா நிறைய பேர் வழியில் நின்றுட்டு போவோம், அவருக்கு லைசன்ஸ் கிடையாது, சேஃப்டி மெஷர்ஸுக்கா. அப்போ அது நம்மளை எங்கே போயிடல, இங்கே இல்லை, அதை எங்கே போகலாங்களா? போகலாம். தேங்க்யூ. வாஷ்ரூம் ஏதாவது பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே இங்கேயா? சரி, வந்து போகுது. சரி. பத்தியா வாஷ்ரூம் வேணுமா? இப்போ வண்டி விட்டாச்சுங்க. அப்படியே போனீங்கன்னா இதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். கயாக்கிங், கண்ட்ரி போட்டு எல்லாமே இருக்குது. நம்ம அப்படியே போகலாம். இருங்க வாங்க. ட்ரெஸ்ஸும் மாற்றியாச்சு, அப்படியே போகலாம். அந்த பக்கம் எங்க? இந்த பக்கம். இந்த பக்கம் அவரா? சரி. லைஃப் ஜாக்கெட். ஓகே. தண்ணி க்ளீனாக இருக்குது. அங்கே நடுவில் ஆழம் போடுறது, இங்கே அப்படியே இருக்குது. நல்லா பாட்டு போட்டுட்டு வைபே சூப்பராக இருக்குது. இன்னைக்கு கம்மி தான் போல கும்பல். இதுதான் கண்ட்ரி போட்டு. நிறைய ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு வேலை இருக்குது இன்னைக்கு. இங்கே பாருங்களா, இது தெரியுதா? இந்த மாதிரி சங்கு நிறைய இருக்கு பாருங்க. இது எல்லாம் சங்கு. இந்த கிளிஞ்சல் நிறைய இருக்கு. லைஃப் போட்டு போட்டாச்சு. இது கண்ட்ரி போட்டு தான். ரெடியாக இருக்காரு, போகலாம். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூவ் போக ஆரம்பிச்சிச்சு. அமைதியாக இருக்கு. ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் கொடையை கூட கொடுத்துருக்காங்க. சூப்பராக அப்படியே போகலாம். வெயில் படாமல் போகலாம். லவர்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் அது. ரொம்ப தூரம். அது மாதிரி எவ்வளோ கும்பல் போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து. கணேஷ் பாட்டு போடுங்க. கயாக்கிங் பாருங்க அங்கே தெரியுதுங்களா? இந்த இடத்த அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அலையாத்தி அப்படின்னா
உப்பு தண்ணியில் அதுவும் சதுப்பு நிலங்களில் வளரும் தாவரம் தாங்க சொல்கிறாங்க. இந்த தாவரம் பார்த்தீங்கன்னா நல்ல செழித்து வளருது. அந்த இடத்துல கடல் அலையை தடுத்து திருப்பி அனுப்புறதால அலையத்து காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சதுப்பு நிலமாக இந்த இடம் இருக்கிறதால சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலை சாப்பிட்டுட்டு கடலை பார்க்குறோம். சூப்பர். இந்த அலையாத்தி தாவரங்களில் கிட்டத்தட்ட 80 வேறு வேறு இனங்கள் இருக்காங்க. இது ஆக்சிஜன் குறைஞ்ச இடத்துலையும் மண்ணுலையும் வளருமா. டிராஃபிக் சப் டிராஃபிக் இந்த ரீஜன்லேயும் நிறையவே இருக்குமாங்க. கடினமான சூழ்நிலை அதாவது தட்பவெப்பநிலையும் இது அசால்ட்டாக சமாளிக்குமா. இதனால் மிகப்பெரிய நன்மை என்னன்னா சுனாமி போல் ஏதாவது பேராபத்து வராமல் தடுக்குமா. ஆனால் கீழ் மண்ணை பார்த்தீங்கன்னா ஒரே சேராக இருக்கும். மேலே பாருங்க எவ்வளோ தெளிவான ஆகாயம். இந்த கொடையை வச்சு மழை வந்தாலும் கவலை கிடையாது. இங்கிலீஷில் மாங்க்ரோவ் காடுகள்னு கூப்பிடுறாங்க. சுவிஸ், போர்ச்சுகல் போன்ற மொழியில் இந்த சிறு மரத்தை எல்லாம் மாங்குன்னு கூப்பிடுவாங்களாம். அதுக்கு பின்னாடி மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் வந்துடுச்சான். இந்த மாதிரி மரங்கள் அதாவது தாவரங்களை சுற்றி நிறைய நீர் இருக்கிறதால அதாவது வெள்ளம் போல இருக்கிறதால வெள்ளக்காடுன்ற பேரும் கூப்பிடுவாங்களாம். அதுக்கு அட்டகாசமாக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே பார்த்தீங்கன்னா மேகமும் வானம் தெளிவாக இருக்குது, மழை இல்லை. அந்த இடம் தெரியுதுண்ணா ஓப்பனு, அது வழியாக தான் போய் ஆகணும் நம்ம. இதெல்லாம் என்ன செடின்னு தெரியல. இங்கே தான் அந்த குச்சியெல்லாம் பாரு, கெட்டியே பார்க்கலாம். இது உள்ள என்ன இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ நிறையா குச்சி இருக்கு பாருங்க. இந்த குச்சிலாம் சின்ன செடியாக இருக்குமா, அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான பெரிய மரமும் வளருமா. அவ்வளோ பெரிய சைஸ்லேயும் இது வளரும். மேலே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏய் அங்கே பாரு காகமா, ஏன் மங்கிலாம் இங்கே இருக்குமா என்ன தெரியல. போயிட்டே இருக்கு. நாங்கள் பாட்டு போட்டு பைக் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணி கலங்களாக தான் இருக்குங்களா. ஜாலியாக போகிறோம். கரெக்டாக ஒரு ரோடு போட்டு இருக்கு. இந்த ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 2 கையை வீசிக்கிட்டு ஜாலியாக போகிறதே ஒரு சுகந்தாங்க. பறவையா பறக்கிறோம் அப்படின்னு பாடணும் போல இருக்கு. நான் சைடில் போடுறேன். இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இந்த அரபிக்கடல் வரைக்கும் இருக்குங்களாம். அவ்வளோ பெரிய காடுங்க அது. நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு சிறு துளி தான். ஏய் சூப்பராக இருக்குது. சென்டராக வச்சுருக்கோம். சென்டர் தான். பின்னாடி பசங்க யாருமே தெரில, அதுக்கு தான். சினிமா என்ன பேர் என்ன பேர் மரியாதை ஹிந்தி சினிமாவா? ஓஹோ, இங்கே தான் எடுத்தாக்கா? 5 போட்டு 6 போட்டு இந்த கொண்டு வந்து. ஓஹோ, இது கேமரா நல்லா ஒண்டர்ஃபுல்லான இடம் தான். ஆனால் கேர்ஃபுல்லாக வரணும். மோட்டர் போட்டுக்காரங்க பண்ணுற அட்டுழியும் தாங்கலைங்க. எல்லாத்துக்கும் சொதப்பி குழப்பி விட்டுருவோம். போது இறங்கிட்டோம், குளிக்கிறோம். ஸ்விம்மிங்கே தெரியாது, ஆனால் பயப்படாமல் குளிக்கிறோம். நம்ம இந்த கண்ட்ரி போட்டில் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு
அதாவது படகோட்டி கூப்பிட்டு வந்து ஒரு நன்மை என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல எங்கே குளிக்கலாம்னு கரெக்டாக சொல்லி அங்கே இறங்கினா நல்லாயிருக்கும். புதக்குழி சுழல் இந்த மாதிரி கிடைக்காம சூப்பராக குளிச்சுட்டு அவங்க மேற்பார்வையிலே அழகாக போயிடலாம். நீங்கள் கயாக்கிங்கில் வந்தீங்கன்னா, அதாவது தனியாக போட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அந்த இடத்த பற்றிலாம். ரிஸ்க்கு தான் அதெல்லாம். ஒரு வகையில் கயாக்கிங் கொஞ்சம் ஓவர் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். கயாக்கிங் போகணுன்னா கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். அழகாக மெதுவாக நம்ம இறங்க மாட்டேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படியே போனால் ஆழம் போடுது, அங்கே தான் ஆழம், இங்கே தான் ஜாலியாக இருக்குது. ஸ்விம்மிங் போட்டாச்சு, சூப்பராக ஸ்விம்மிங். அப்படியே பேக்கில் போயிட்டுருக்கோம். நல்ல குளிர். இந்த வழியாக தான் உள்ளே போய்ட்டு அங்கே தான் ஸ்விம்மிங் ஆழம் கம்மியாக இருக்குது. அங்கே தான் குளிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சூப்பராக குளிச்சிட்டோம். அப்படியே போனீங்கன்னா பாருங்கள், யாருமே இல்லை, காக்கா தான் நிறையா இருக்கு. இதெல்லாம் காஞ்சிச்சு. நானாம்மா அப்படியே போயிட்டே இருக்கோம். முன்னாடி பாரு. எப்போ ஐயா எங்கே குச்சி வரப்போகுதுன்னு தெரியல, பின்னாடி தட்ட போகுது. சூப்பர். அப்படியே ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். ஆமாம், சூப்பராக போகுது. இது ஒரு வழி உள்ளே போகுது. இந்த வழியாக அப்படியே உள்ளே போகலாம் போல. போயிட்டு அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் போல. இங்கே ஆழம் கம்மி தான், ஆனால் வலையே இல்லை சுத்தமாக. அங்கே ஒரு போட்டு போகுது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு இதுதான். நம்ம ஊரில் பிச்சாவரத்துலையும் இருக்குது, இதே மாதிரி தான். அந்த பிரபு படத்தில் வரும் கொட்டுங்களி பாட்டுன்னு. திரும்ப ஓப்பன் ஸ்பேஸ் வந்தாச்சு. இந்த வர்க்கலா திருவனந்தபுரத்துக்கு வடமேற்காவும் கொல்லத்துக்கு தென்மேற்காவும் இருக்குங்க. அரபிக்கடலை ஒட்டிய பாறைகள் காணப்படும் ஒரே இடமா இது. இது ஆழமான பள்ளத்தாக்கு, தேயிலை தோட்டங்க, அமைதியான உப்பங்குழிங்க, இயற்கை நீரூற்று ஆகியவற்றுக்கு ஃபேமஸுங்க இது. இந்த வர்க்கலாவில் சில ஸ்பாட்டுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி விவரம் உங்களுக்கு தரேன். முடிஞ்சால் நீங்கள் போங்க. என்னால் அவ்வளோ கவர் பண்ணதோ கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ஜனார்த்தன சாமி கோயிலுங்க. இந்த கோயில் வந்து சுமார் 2000 வருஷம் பழசுங்களாம். இது ஒரு விஷ்ணு கோயிலுங்க. அலைகளால் முன்னாடி வந்து அழிஞ்சு போனது, புதுப்பிச்சிருக்காங்க. பாண்டிய மன்னனால் புதுப்பிக்கும்படி அவருக்கு கட்டளை வந்ததுங்களாம். அதனால் கட்டப்பட்டார். பத்ம தீர்த்தம் ஒரு ஸ்பெஷலுங்க இந்த கோயிலில். 2வது பாபநாசம் கடற்கரை. நேற்று போன வர்க்கலா கிளிஃப்னு அதுதாங்க. செங்குத்தான சிகப்பு பாறைக்கு நடுவில் 500 மீட்டர் நீளமான வெள்ளை மணலில் ஆனால் சூப்பரான பீச்சுங்க இது. இது ஒரு இந்து யாத்திரை தலமாங்க. பாவங்கள் போக்க, ஆத்மா குளிர்விக்க இங்கே குளிக்கிறாங்க. 3வது எடுத்துட்டிங்கன்னா சிவகிரி மடம். ஸ்ரீ நாராயண குரு என்பவரால் அவருடைய நினைவு சின்னமாக இது இருக்குங்க. இங்கே தான் அவருடைய கடைசி காலத்தை கழிச்சிருக்காரு. வர்க்கலாவில் வந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த மடம். இயற்கை விவசாய பண்ணை, அரிய வகை மரங்க, செடிங்கன்னு 200 ஏக்கர் பரப்பளவில் இது இருக்குது.
சரஸ்வதிக்கான சாரதா கோயில் ஸ்பெஷலுக்குங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா வர்க்கலா சுரங்கப்பாதை. 924 அடி நீளமான இந்த சுரங்கப்பாதை ஒரு வரலாற்று முக்கியத்துவமான சுற்றுலாத்தலமாகும். பழைய காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க. மிக சிறப்பான ஒரு இடங்க. நல்ல ஒரு அனுபவம். 2 மணி நேரம் போனதே தெரியல, ஜாலியாக இருந்தது. அப்படியே படுத்துட்டே வந்ததுல இப்போ கார் அங்கே நிற்குது, அண்ணன் பயிர் அங்கே நிற்குது. இங்கே தான் ஆரம்பித்தோம், இங்கேயே வந்து முடிச்சாச்சு. நல்லா மியூசிக் போட்டுட்டு ஜாலியாக எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். லைஃப் போட்டு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சுத்தமாக நஞ்சாச்சு, உடம்பு ட்ரெஸ் ஃபுல்லாக நஞ்சிச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சதுக்கு முன்னாடி இந்த போட்டு ஓட்டினார்ல அவர் ஒரு பாராட்டிட்டு வந்துடலாங்க. பேருங்க சதீஷ். சதீஷ், சூப்பராக ஓட்டினீங்க, நல்லா இருக்கு. இந்த வர்க்கலாவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் திருவனந்தபுரம் இருக்குங்க. 45 கிலோமீட்டர் தூரம் தான் இங்கே ஏர்போர்ட் இருக்குது. ரயில்லேருந்தும் நிறையா வரலாம், அதுவும் இதே தூரம் தான். கவுண்டர் பாருங்க அவ்வளோ கும்பலாக இருக்குன்னு. நாளைக்கு நாம் பார்க்க போகிறது ஜட்டாயு, முக்கியமான ஒரு இடம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோட கண்டினியூஷன் நாளைக்கு போடுறேன், பாருங்கள் அவசியம். இந்த வர்க்கலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.